அஹ்மத் அந்த இரவுக்குப் பிறகு மீண்டும் பணிக்கு வரவே இல்லை. மருத்துவமனை நிர்வாகம் கடைசி விசாரணை செய்ய 2 அதிகாரிகளை அனுப்பியது. அதிகாலை 3 மணி 12 நிமிடம் அந்த வழித்தடத்தில் எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் திடீரென்று மூடின. வெப்பமானி 0° என்று காட்டியது. மூச்சு விடும்போதே பனிப்புகை தெரிந்தது. அச்சானக் ஒலிபெருக்கியில் பழைய அறிவிப்பு எதிரொலித்தது. குழந்தைகள் வார்டு விளக்குகள் அணைக்கப்படும். அந்த நேரத்தில் வழித்தடத்தின் முடிவில் பல சிறு குழந்தைகள் கைப்பிடித்துக் கொண்டு நின்ற நிழல்கள். அவர்கள் முகம் தெரியவில்லை. கால்கள் தரையைத் தொடவே இல்லை. ஒரு குழந்தை மட்டும் முன்னால் வந்து மெதுவாக சொன்னது, "எங்களை யாருமே பார்க்கல." அடுத்த நொடியில் அனைத்தும் மறைந்தது. விளக்குகள் வழக்கம்போல எரிந்தன. கதவுகள் திறந்தன. அடுத்த நாளே பழைய சாங்கி மருத்துவமனை முழுவதும் மூடப்பட்டது. இன்று வரை அந்த வழித்தடத்திற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த கதையின் உண்மை பின்னணி தெரிஞ்சுக்கணும்னா உண்மைன்னு கருத்தில் எழுதுங்க. பின்தொடர்ந்து அடுத்த பயங்கர கதைகளை தவறவிடாதீங்க.